இப்பவும் நம்ம சொல்றோமே காசி தமிழ் சங்கமம், அந்த மாதிரி ஒரு சங்கமம் இருக்கு. எங்கேன்னு சொல்றீங்க? தசரதர் என்ன பண்ணார்? புள்ள வேணும்னு ஆசை. ரிஷிஷ்ருங்கரை வைத்துக் கொண்டு அஸ்வமேதம் பண்ணார். அஸ்வமேதத்துக்கு பிறகு புத்திரகாமேஷ்டி பண்ணார். புத்திரகாமேஷ்டிக்கு பலனா என்ன கிடைச்சது? பாயசம் கிடைச்சு. கரெக்டா? புத்திரகாமேஷ்டி பண்ணார், பாயசம் கிடைச்சு. அவர் ஆராதனம் பண்ண பெருமாள் யாரு? இக்ஷ்வாகு வம்சம் ஆராதனை பண்ண பெருமாள் யாரு? ரங்கநாதர். ஆனா ஞாபகம் வச்சுங்கோ, அயோத்தியால இருந்த வரைக்கும் அவருக்கு ரங்கநாதர்னு பேர் இல்ல. ஸ்ரீரங்கத்துக்கு வந்த உடனேதான் ரங்கநாதர் ஆனார். அவருக்கு ஒரிஜினல் பேர் ராமாயணத்துல ஆராதய ஜெகநாதம். அவருக்கு பேரு ஜெகநாதன் பேர். ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வதம். அப்போ தசரதர் புத்திரகாமேஷ்டி பண்ணி பாயசம் கிடைச்சது. தசரதர் ஆராதனம் பண்ணது ஜெகநாதனை. அப்ப ஜெகநாதனை ஆராதனம் பண்ணி பாயசம் கிடைச்சதா? கரெக்டா? இது ஞாபகம் இருக்கா? அப்படியே தமிழகத்துக்கு வாங்கோ. திருப்புல்லானில பெருமாளுக்கு என்ன பேர் தெரியுமோ? ஆதி ஜெகநாதர். திருப்புல்லானில என்ன ஸ்பெஷல் பிரசாதம் தெரியுமோ? பாயசம்.